நிறைய உறுப்புகளில் நம்மளுக்கு சிம்டம் இல்லாமல் கட்டி வளர்ந்துக்கிட்டே இருந்து அந்த கட்டி பரவுனதுக்கப்புறம் சிம்டம் தெரியும் போது நம்ம டாக்டர்கிட்ட போகிறதுனால தான் இந்த ஸ்டேஜ் 4 கேன்சர். வந்தது தெரியாமலே இருக்கலாம். பேஷண்ட்டுக்கு கடைசியாக ஒரு சிம்டம் வரும்போது அது ஆல்ரெடி 4th ஸ்டேஜில் இருந்து அவங்க சிம்டமோடு வரலாம். இவ்வளவு நாள் தெரியலையே, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை தெரிஞ்சிருக்கிறதுக்கு என்ன வழின்னு அவங்க கேட்குறதுக்கு நம்ம இப்போ ஒரு பேஷண்ட்டாக எடுத்து கேட்க முடியாது. ஸோ பெஸ்ட் இதுக்கான விடை ஸ்க்ரீனிங். ஸ்க்ரீனிங் அப்படின்னா நம்ம ஹெல்தி பீப்புளுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே சில பிளட் டெஸ்ட், சில ஸ்கேன்ஸ், கேன்சர்ஸையும் பிக் பண்ணுறதுக்கான டெஸ்ட்ஸ் இருக்குது. நம்மளுக்கு மோஸ்ட் காமன் கேன்சர் இந்தியாவில் இட் இஸ் breast cancer. Females it is breast cancer. Males and females put together whole population is again breast cancer. ஸோ மேல்ஸ் தனியாக எடுத்தால் இந்த வாயில் வர்ற புற்றுநோய் ஹெட் அண்ட் நெக் கேன்சர்னு சொல்கிறது. இது ஒரு சிம்பிள் மேமோகிராம் 40 வயசுக்கு மேலே இப்போ பார்க்குறவங்களும் அவங்களுக்கு ஏஜ் 40 years அண்ட் above ஆயிடுச்சுனாலோ இல்லை அவங்க ஃபேமிலியில் இருக்கிற யாருக்கு அது 40 and above either parents or grandparents whoever is above 40 yearly once mammogram. That is very just small x-ray மாதிரி ஒரு சின்ன டெஸ்ட். அதில் ஒருவேளை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் அது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேயே தெரிஞ்சுட்டு அப்பயே ட்ரீட் பண்ணிடலாம். ஒன்று சரியாயிடும் க்யூர், ரெண்டாவது ஆர்கனை ப்ரிசர்வ் பண்ணலாம். மொத்தமாக மார்பகத்தை எடுக்கிறதோ அந்த மாதிரியான லாஸ்ட் ஸ்டேஜ் ட்ரீட்மெண்ட் தேவையில்லை. கட்டியை மட்டும் எடுக்கிற மாதிரியான வைத்தியங்கள் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறது முதன்மை. ஆனால் வருதான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை ஏர்லி ஸ்டேஜில் டிடெக்ட் பண்ணி ட்ரீட் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.